அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனிதர்களாகிய நாம் வாழ்வில் என்றும் பொறுமையாக இருப்போம், பொறுப்புடனும் இருப்போம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறளின் வாழ்க்கை துணைநலம் என்ற அதிகாரத்தில் வரும் இந்த குறள் ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் உயர்வுக்கும் இல்லத்தரசியின் நற்பண்புகளே அடிப்படை என்பதை இக்குறள் அழகாக விளக்குகிறது. திருக்குறள் 53. இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானா கடை. பொருள்: ஒருவனுடைய மனைவி நற்பண்பு உடையவளாக இருந்தால் அவனிடம் இல்லாதது எதுவும் இல்லை, அனைத்து சிறப்புகளும் அவனிடம் சேரும். அவளே நற்பண்பு இல்லாதவளாக இருந்தால் அவனிடம் செல்வம் உள்ளிட்ட எல்லாம் இருந்தாலும் இல்லாததற்கு சமமே, அவனால் எதையும் அனுபவிக்க முடியாது. சிறுகதை: மனைவியின் மாண்பு. ஒரு சிறிய கிராமத்தில் சோமசுந்தரம் மற்றும் மாணிக்கம் என இரு நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். சோமசுந்தரம் மிக குறைந்த வருமானம் கொண்ட ஒரு சாதாரண தொழிலாளி. ஆனால் அவனது மனைவி கமலா மிகச்சிறந்த குணவதியாகவும் சிக்கனமானவளாகவும் இருந்தாள். சோமசுந்தரம் கொண்டு வரும் சொற்ப வருமானத்தையும் அவள் திறம்பட நிர்வகித்தாள். அவர்கள் வீடு எப்போதும் சுத்தமாகவும் விருந்தினர்களை வரவேற்கும் கனிவான இடமாகவும் இருந்தது. வறுமையிலும் சோமசுந்தரம் மனநிறைவோடும் ஊரில் நல்ல பெயரோடும் வாழ்ந்தான். எந்த மனைவியாக கிடைத்தது நான் செய்த புண்ணியம் என்று அவன் அடிக்கடி பெருமிதம் கொள்வான். அதே ஊரில் மாணிக்கம் ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தான். அவனிடம் நிலப்புலன்கள், பெரிய வீடு என அனைத்தும் இருந்தன. ஆனால் அவன் மனைவி ஆடம்பரப் பிரியையாகவும் முன்கோபியாகவும் இருந்தாள். கணவனின் வருமானத்திற்கு மேலாக செலவு செய்ததோடு வீட்டில் எப்போதும் சண்டையும் சச்சரவுமாகவே இருக்கும். அந்த பெரிய மாளிகையில் அமைதியே இல்லை. வீட்டில் எக்கச்சக்க பணம் இருந்தும் ஒரு கனிவான சொல்லோ அல்லது நிம்மதியான உணவோ மாணிக்கத்திற்கு கிடைக்கவில்லை. அவன் எப்போதும் சோகமாகவே காணப்பட்டான். ஒரு நாள் மாணிக்கம் சோமசுந்தரத்தை சந்தித்து, "உன்னிடம் வசதிகள் இல்லை என்றாலும் நீ எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய்? என்னிடம் எல்லாம் இருந்தும் நான் ஏழையாகவே உணர்கிறேனே" என்று கேட்டான். அதற்கு சோமசுந்தரம் சொன்னான், "நண்பா, ஒருவனின் சொத்து அவனது கையில் இருக்கும் பணத்தில் இல்லை, அவன் வீட்டில் இருக்கும் பெண்ணின் குணத்தில்தான் இருக்கிறது. இல்லத்தரசி பண்புள்ளவளாக இருந்தால் வறுமையும் செல்வமாகத் தெரியும். அவள் பண்பற்றவளாக இருந்தால் செல்வம் இருந்தும் பயனே இல்லை. குடும்ப அமைதிக்கும் உயர்வுக்கும் பெண்ணின் பண்பே மூலதனம் என்பதை இக்குறள் மிக அழுத்தமாக பதிவு செய்கிறது." மேலும் இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.